பெரும் அதிர்வலைகளையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ள குதிரை பேர விவகாரம் தொடர்பாக கரூரில் கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான பினான்ஸ் அலுவலகத்திற்கு போலீசார் சீல் வைத்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பினான்ஸ் அலுவலகத்திற்கு என்ன தொடர்பு? எதன் அடிப்படையில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது? ஏதேனும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? விரிவான தகவல்கள். வணக்கம். இந்த தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேர விவகாரம் தொடர்பான வழக்கு ஒன்றானது பதிவு செய்யப்பட்டு அதில் அந்த யூடியூபர் IDPS திருநாவுக்கரசு மற்றும் கரூரை சேர்ந்த ரமேஷ், கார்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அதில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கான ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் தமிழகத்தில் சோதனையானதும் போலீசாரால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த திருவல்லிக்கேணியை சேர்ந்த அந்த காவல் நிலைய போலீசார் கரூரில் வந்து பல்வேறு சோதனையை நடத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில்தான் கரூர் உள்ளூர் போலீசார் நேற்று கரூர் சின்னாண்டாங்கோவில் பகுதியில் உள்ள அந்த சாலையில் பாரிநகர் பகுதியில் அமைந்துள்ள கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான பைனான்ஸ் அலுவலகத்தில் நேற்று நள்ளிரவு சோதனை நடத்தினர். இரவு முழுவதும் நடைபெற்ற சோதனையானது முடிவுக்கு வந்து இன்று அதிகாலை அந்த சோதனை நடத்திய அலுவலகத்தில் போலீசார் அந்த அலுவலகத்துக்கு சீல் வைத்துள்ளனர். குறிப்பாக இந்த தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேர விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற இந்த சோதனையில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த அலுவலகத்தில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் எனவும் அதன் காரணமாக அந்த அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. சீல் வைக்கப்பட்ட அலுவலகத்தில் தற்போது போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நன்றி மணிகண்டன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.